தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அனிதா அலெக்சா 7வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பிந்து பாரத் சஞ்சய் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் கிறிஸ்துராஜ் எலிசபெத் ஆண்மலை பாற்றிக்காகவும் தங்காச்சி என்கின்ற பிரிசுலா மரி 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் தூய இறுதிய சபை அருள் சகோதரி இன்பிட்டா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனித மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அதிகால வேளையில் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒரே குடும்பமாக கூடியுள்ளோம். ஆண்டவன் வருகைக்காக எதிர்பார்க்க நாம் அவருக்காக நம்மை நாம் தயாரித்து கொண்டுள்ளோம். உள்ளத்திலும் இல்லத்திலும் நமது குடும்பங்களிலும் அவர் வர வேண்டும் என்ற ஆவலுடன் இருக்கின்றோம். ஆகவே அந்த வருகைக்காக காத்திருக்கும் நம்மை நாம் தயாரித்து கொள்வோம். இந்த திருப்பலின் மூலம் அவரை எதிர்கொள்வோம். நமது குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து ஆண்டவரின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கெஞ்சி மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரம். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வரவேற்கும் திருமகனின் பெருவிழா இவ்வாழ்வின் சிக்கல்களிலிருந்து எங்களை விடுதலை வழங்கிட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அது நிலையான கைமாற்றத்தையும் எங்களுக்கு தருவதாக உம்மோடு தூயாவியோடும் ஒரே இக்கரவுடாயிருக்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49
இறைவசனங்கள் 1-2 மற்றும் 8-10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன்பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 72 1-4, 7-8 மற்றும் 17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி நீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவிடுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே,
எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. தாவீதின் மகனும் அபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெட்சேயும் செசாரும். பெட்சேயின் மகன் எட்செரோன், எட்செரோனின் மகன் ராம், ராமின் மகன் அமிதாபு, அமிதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராபாவுக்கும் பிறந்த மகன் யோவாஸ், போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசா, ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபாவையும், ரெகபாயுமின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாஸ், ஆகாஸின் மகன் இசேக்கியா, இசேக்கியாவின் மகன் மனாசை, மனாசாவின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எகோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எகோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் ஜெருபாபெல், ஜெருபாபேலின் மகன் அபியூத், அபியூத்தின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக், சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூத், எலியூதின் மகன் எலையாசர், எலையாசின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடன் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் அபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது யோவான் எழுதிய நற்செய்தியில் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் மிகவும் நம்மை அன்பு செய்தார். கடவுள் நம்மை மிகவும் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தம் மகனையே நமக்காக கையளித்தார். ஏனென்றால் நாம் அனைவரும் நிலையான வாழ்வு பெற அவர் நம்மிடம் வந்தார். எவ்வாறு வந்தார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியில் மூதாதையர் பட்டியல், கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் வரலாற்று நாயகன். அவர் மூலமாக தான் நாம் சொல்கின்றோம் ஆண்டவருக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு பின்னால். நம்ம வரலாற்றையே பிரித்தவர் ஆண்டவர் என்று நாம் அறிவோம். ஆண்டவர் எதற்காக நம்மிடம் வர வேண்டும்? நம்மை போல அவர் நம்மிடம் வந்து பிறக்க வேண்டும். நம்ம துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் அவர் பார்த்திருக்கின்றார், அவர் அனுபவித்திருக்கின்றார். ஆகவே நம்மை போல அவர் நம்மிடம் வாழ வேண்டும் என்று தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதனால்தான் அபிரகாமின் மகன் என்று அழைக்கப்படுகின்றார். காரணம், யூதர்களுக்கு தந்தையாக இருந்தவர் அபிரகாம், இஸ்ராயலுக்கு அரசராக இருந்தவர் தாவீது. அந்த வழியில் வந்தவர்தான் இயேசு என்று நாம் இன்று வாசிக்க கேட்டோம். ஆகவே தாவீதின் மகனாக, அபிரகாமின் மகனாக இருந்த இயேசு
நமது மத்தியில் வரப்போகின்றார். இந்த வருடமும் ஒவ்வொரு வருடமும் அவருடைய வரவை நாம் எதிர்பார்த்து அவருக்காக நம்மை நாம் தயாரித்து கொண்டுள்ளோம். இந்த மூதாதை பற்றி நமக்கு கூறுவது என்னவென்றால், ஆண்டவர் வரலாற்றில் வாழ்ந்தவர். புராண கதைகள் அல்ல இது. பைபிள் என்பது ஒரு புராண கதைகள் அல்ல. அதனால்தான் 42 தலைமுறைகள் 14 சேர்த்தால் 42 தலைமுறைகளாக இன்னும் எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுத்திருப்பது 42 தலைமுறைகள். அதில் 5 பெண்கள் மாத்திரம் குறிப்பிட்டிருக்க காரணம், அந்த பெண்கள் அந்த அன்னை மரியாளும் மீது 4 பெண்களும் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரவர். எல்லா மக்கள் பாவிகளுக்காகவும் விலைமாதியர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் நம்மை தேடி வந்தவர் ஆண்டவர் என்ற வகையில்தான் இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அன்பு செய்துள்ளார் என்பதை நாம் சுவைக்கும் வண்ணம், அவரை புரிந்து கொள்ளும் வண்ணம்தான் இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வழிமுறையில் வந்தவர்கள் நாம் அனைவரும், அதை நாம் பெருமை கொள்கிறோம். ஆனால் அந்த பெருமைக்கேற்ப வாழ்கின்றோமா என்பதை தான் நாம் இன்று ஆலோசனை செய்து நம்மை நாம் கேட்க வேண்டும். அந்த பெருமை, நான் ஆண்டவரின் வழியில் வந்தவன், அந்த பரம்பரையில் வந்தவன், அந்த தலைமுறையில் வந்தவன் என்று நாம் பெருமை கொள்கிறோம் இல்லையா? அந்த பெருமைக்கேற்ப வாழ வேண்டும். அவருடைய வழியில், அவர் சொற்கள் மூலம், அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின் மூலம் நாம் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதை தான் ஆண்டவரின் வார்த்தை நம்மில் கூடிக்கொண்டுள்ளார், நம்மில் இருக்கின்றார். அந்த வார்த்தைக்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்று தான் நமது ஆண்டவர் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அந்த அழைப்புக்கேற்ப நாம் வாழ வேண்டும். அவர் வருகைக்காக நம்மை நாம் இன்னும் அதிகமாக இந்த வருகின்ற காலங்களில் நமக்கு பாவ சங்கீதனம் கேட்கப்படும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரின் வருகைக்காக நம்மை நாம் தயாரித்து கொள்வோம். காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? கயவர் நேர்ச்சை தந்தால் உன்னை ஈர்க்குமா? காயின் தந்த கனிகள் உன்னை சேருமா? கயவர் நேர்ச்சை தந்தால் உன்னை ஈர்க்குமா? ஆயன் போல அன்பாய், சேயன் போல பண்பாய் வாழும் வாழ்க்கை தூய காணிக்கை. என்ன தருவது நான், என்ன தருவது, எப்படி தருவது என் மனமேங்குது. தருவேன் தருவேன் இயேசு ராஜனே, தருவேன் இயேசு தெய்வமே, என்னை தந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே. என்ன தருவது நான், என்ன தருவது, எப்படி தருவது என் மனமேங்குது. என்ன தருவது நான், என்ன தருவது, எப்படி தருவது என் மனமேங்குது. அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறைநிகழ்வுகளை காணிக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோல் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றல் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கான மக்களை இடையராது ஒன்றை சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர்களுக்கு அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே வரலாற்று நாயகன், அவருக்கு பின்னால் அவருக்கு முன்னால் என்று வரலாற்றை பிரித்தவர் இவரே. நம்முடன் குடிகொள்ள வருகின்றார். இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விழுந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா நலமடையும். தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். சோகங்கள் என் வாழ்வில் சொந்தங்களாயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். நான் நம்பும் உறவுகளும் கைவிட்டு போயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். பணம் பொருள் பதவிகள் பறந்தே போயினும், தாய் என்னை நேசிக்க மறந்தே போயினும், என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். நான் செல்லும் வழியாவும் இருண்டே தோன்றினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். தோள் தந்த நண்பர்களும் பிரிந்தே போயினும் நம்பி வாழுவேன், உன்னை நம்பி வாழுவேன். கவலைகள் பயங்களும் சேர்ந்தே தாக்கினும், எதிர்வரும் காலங்கள் தெளிவின்றி தோன்றினும், என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன். தெய்வமே நம்பிக்கை நீரே, என் தெய்வமே என்னோடு நீ, உன்னோடு நான், ஒன்றாகி நான் வாழுவேன், ஒன்றாகி நான் வாழுவேன். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவேற்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பழி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.
மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவலனே உம் பாதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மறை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்தது தாய் மறி துணையா மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவலனே உம் பாதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.